கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரமபிதாவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசுவை பிதா இல்லை என்று மறுதலித்தால் ஏற்படும் ஆபத்துக்கள். டேஞ்சர்ஸ் ஆஃப் டினையிங் ஜீசஸ் ஆஸ் த ஃபாதர். ஜெபம். எங்கள் மீது அன்பும் பாசமும் மிக்க பரலோக தந்தையாகிய இயேசுவே, எங்கள் கர்த்தரும் பிதாவுமாகிய உம்மை அப்போஸ்தலர் 17:27 சொன்னபடி தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக உம்மை தேடும்படிக்கு இந்த செய்தியை ஆசீர்வதித்து தர வேண்டும் எனவும், அநேகரை இந்த செய்தியின் மூலம் நீரே பரமபிதா என்று கண்டுகொள்ளச் செய்யும் உன்னதமான ஆசீர்வாதத்துக்காக ஆவலோடும் விசுவாசத்தோடும் காத்து நிற்கிறோம். நீர் எங்களில் ஒருவருக்கும் தூரமானவரல்ல என்பதால் நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எங்களது ஆவல் நிச்சயம் நிறைவேறும் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரமபிதாவாகிய இயேசுவே, ஆமென். இயேசுவை பிதா இல்லை என்று சொல்லுகிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தியின் மூலம் 2 கொரிந்தியர் 10:1-3 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு இயேசுவை பிதா அல்ல என மறுதலிக்கும் அனைவருக்கும் இதன் மூலம் புத்தி சொல்லுகிறோம். இப்போதும் மாம்சத்தின்படி போர் செய்ய நாங்கள் முற்படவில்லை. சங்கீதம் 105:19 படி கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிடட்டும். ஆமோஸ் 8:11 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை கர்த்தர் அனுப்பும் முன்னதாக சத்தியத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆதியாகமம் முதல் உள்ள கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்று 1 பேதுரு 1:25 பார்க்கிறோம். இவைகளே எங்களுடைய பேராயுதங்கள். 2 கொரிந்தியர் 10:4-9 சொல்லப்பட்டபடி எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அழிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நாங்கள் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நாங்கள் வெட்கப்படுவதில்லை. நாங்கள் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவர்களாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்கிறோம். கேள்விகளை கேட்கலாமா? முதலாவது,
மத்தேயு 19:17 மற்றும் மார்க்கு 18:19 ஆகிய வசனங்களில் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசு சொல்லியுள்ளார். இங்கே தேவன் என பிதாவை இயேசு குறிப்பிடுகிறார். இதிலிருந்து எழும்புகிற எங்களது முதல் கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை நல்லவர் இல்லை என்கிறார்களா இல்லையா? 2. வெளிப்படுத்தல் 15:2 முதல் 4 ஆகிய வசனங்களில் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நின்று அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியையில் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பிரசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் என்கின்றான் யோவான். இங்கே சொல்லப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பது பிதாவை குறிக்கிறது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது இரண்டாவது கேள்வி, இதில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் என்று பார்க்கிறோம். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை பரிசுத்தர் இல்லை என்கிறார்களா இல்லையா? 3. ரோமர் 16:27 தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று வாசிக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட தேவன் என்கின்ற பதம் பிதாவை குறிக்கும். இதிலிருந்து எழும்புகிற எங்களது மூன்றாவது கேள்வி, இதில் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை ஞானம் இல்லாதவர் என்கிறார்களா இல்லையா? 4. மார்க் 12:29 கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பிதாவையே இயேசுவானவர் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து எழும்புகிற எங்களது நான்காவது கேள்வி, இதில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று பார்க்கிறோம். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை கர்த்தர் இல்லை என்கிறார்களா இல்லையா? 5. ஓசியா 13:4 நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. இதில் நமது தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறதாக பிதாவையே ஓசியா குறிப்பிடுகிறான். இதிலிருந்து எழும்புகிற எங்களது ஐந்தாவது கேள்வி, நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்று பிதா இதில் சொல்லியுள்ளார். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை தேவன் இல்லை என்கிறார்களா இல்லையா? இதோ ஓசியா 13 அதிகாரத்தில் உள்ள 4ஆம் வசனத்திலிருந்து எழும்புகிற ஐந்தாவது கேள்வி, அதே ஓசியா 13:4 எழும்புகிற ஐந்தாவது கேள்வி, என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று பிதா இதில் சொல்லி உள்ளார். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை இரட்சகர் இல்லை என்கிறார்களா இல்லையா? 7.
இயேசுவானவர் யோவான் 12:26 நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இங்கே ஒளியானது பிள்ளைகளாகிய நம்முடைய ஒளியானது பிள்ளைகளாகிய நமக்கு பிதாவாக காட்டப்பட்டுள்ளது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது 7வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் அந்த ஒளி இயேசு அல்ல என்கிறார்களா இல்லையா? 8 இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் ஏசாயா 44:7-8 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறதாவது, பூர்வகாலத்து ஜனங்களை நாம் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னென்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்கப் பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறு கண்மலையும் இல்லையே, ஒருவனும் அறியேன். இதில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் மற்றும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர் என்று வேதம் பிதாவையே குறிப்பிடுகிறது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது 8வது கேள்வி, என்னை தவிர வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று பிதா இதில் சொல்லியுள்ளார். இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை கண்மலை இல்லை என்கிறார்களா இல்லையா? 9 சங்கீதம் 139:7-10 ஆகிய வசனங்களில் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாரந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதக்காரன் கர்த்தராகிய பிதாவின் சர்வ வியாபியான தன்மையை குறித்து பாடுகிறான். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 9வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவுக்கு சர்வ வியாபியான தன்மை இல்லை என்கிறார்களா இல்லையா? 10 எரேமியா 10:6 கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இதிலிருந்து பிதாவின் நாமமே வல்லமையில் பெரியது என்பது தெரிகிறது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது 10வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்பதை மறுப்பார்களா இல்லையா? நீதிமொழிகள் 30 வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்றெல்லாம் கேட்கப்பட்டுள்ளது. இதில் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் பிதாவாக காட்டப்பட்டுள்ளார். இதிலிருந்து எழும்புகிற 11வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசு வானத்துக்கு ஏறி போகவும் இல்லை, வானத்திலிருந்து இறங்கி வரவும் இல்லை என்பார்களால் அவ்வா? உண்மைதானே?
12 ஏசாயா 28:8-9 ஆகிய வசனங்களில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்று வாசிக்கிறோம். இதில் உள்ள இவரே நம்முடைய தேவன் என்ற கருத்து இவரே நம்முடைய பிதா என்பதை குறிக்கும். மேலும் தேவன் தாமே வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்தல் 7:13-17 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். இங்கு கண்ணீர் யாவையும் துடைக்கின்றவரை தேவன், அதாவது பிதா என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது 12வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரும் நமது கண்ணீரை துடைப்பவரும் நிந்தையை பூமியில் ஏறாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுபவரும் இயேசு அல்ல என்பார்கள் அல்லவா? வேறு விதமாக சொல்ல போனால், சரீர மரணத்தை சிலுவையில் சந்தித்த இயேசுவானவர் நமது கண்ணீரை துடைக்கவும் நிந்தையை நீக்கவும் உயிர்த்தெழவே இல்லை என்றும் சொல்லுவார்கள் அல்லவா? 13 தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று சங்கீதம் 68:4 வாசிக்கிறோம். இங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வனாந்தரங்களில் ஏறி வந்தவர் யெகோவாவாகிய பிதா என அறிகிறோம். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 13வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்தினது இயேசுவுக்கு அல்ல என்பார்கள் அல்லவா? அதாவது கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்பார்கள் அல்லவா? 14 கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்று ஏசாயா 26:4 வாசிக்கிறோம். மேலும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரே ஞானபலத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். இதன்படி கிறிஸ்து என்றால் யெகோவா என்றும் பிதா என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து எழும்புகிற எங்களது 14வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்பார்கள் அல்லவா? 15 இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ எல்லாம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அதாவது பிதா என்று வெளிப்படுத்தல் 4:2 8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவரே என்று வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கிறோம். எனவே இது ஒருவராய் வானத்தில் உள்ள ஒரு சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை, அதாவது நமக்காக பாவ நிவாரண பலிகடாவானவரை வெளிப்படுத்தல் 7:17 பிதாவாக காண்பிக்கிறது என்பதை அறிய வருகிறோம். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 15வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை ஆட்டுக்குட்டியானவர் அல்ல என்பார்கள் அல்லவா? அதாவது இயேசுவானவர் நமது பாவத்திற்காக பலியாகவில்லை என்பார்கள் அல்லவா?
16 நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கிறோம். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 16வது கேள்வி, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் அவரை பிதா அல்ல என்று மறுதலித்தால் எப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக முடியும்? இயேசுவும் நீங்கள் என் பிள்ளைகள் அல்ல என்றும் லூக்கா 13:25-27 சொன்னபடி உங்களை அறியேன் அகன்று போங்கள் என்றும் சொல்லுவார் அல்லவா? 17 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் என்றும் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்றும் ஏசாயா 60:19-20 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். இங்கே காண்கிற கர்த்தர் மற்றும் தேவன் என்னும் சொற்கள் பிதாவை குறிக்கும். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 17வது கேள்வி, சூரியனும் சந்திரனும் இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் பிதா என இங்கு பார்க்கிறோம். இயேசுவை பிதா இல்லை என்பவர்களால் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்திற்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 18 தேவனே சத்தியபரர் என்று ரோமர் 3:4 வாசிக்கிறோம். அதாவது பிதாவே சத்தியபரர் என்பதாம். இதிலிருந்து எழும்புகிற எங்களது 18வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை சத்தியபரர் அல்ல என்பார்கள் அல்லவா? 19 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 இயேசுவானவர் தம்முடைய கண்களை வானத்துக்கு எடுத்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இதில் பிதாவே ஒன்றான மெய் தேவனாக காட்டப்படுகிறது. இதிலிருந்து எழும்புகிற 18வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை மெய்த்தேவன் அல்ல என்பார்கள் அல்லவா? அப்படி சொல்லி இயேசுவை பொய்யான தெய்வமாக்கி விடுவார்கள் அல்லவா? 20 ஆதியாகமம் 17:1, ஆதியாகமம் 28:3, ஆதியாகமம் 35:11, ஆதியாகமம் 48:3, யாத்திராகமம் 6:3 ஆகிய வசனங்கள் மூலம் சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா என்பதை அறிகிறோம். இதிலிருந்து எழும்புகிற 20வது கேள்வி, இயேசுவை பிதா இல்லை என்கிறவர்கள் இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல என்பார்கள் அல்லவா? இன்னும் பல கேள்விகள் இருந்தாலும் மொத்தத்தில் இயேசுவை பிதா இல்லை என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டாலும் புறமத கொள்கை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. மேலே கேட்ட கேள்விகளின் தொகுப்பின்படி இயேசுவை பிதா இல்லை என்பவர்கள் 1 இயேசுவை நல்லவரில்லை, 2 இயேசுவை பரிசுத்தர் இல்லை, 3 இயேசுவுக்கு ஞானம் இல்லை, 4 இயேசுவை கர்த்தர் இல்லை, 5 தேவன் இல்லை, 6 இரட்சகர் இல்லை, 7 மெய்யான ஒளி இல்லை, மொழி அல்ல, 8 கண்மலை அல்ல, 9 சர்வவியாபியான தன்மையுடையவர் அல்ல, 10 இயேசுவின் நாமம் மறுமையிலும் மேலான நாமம் அல்ல, 11 வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இந்த இயேசு அல்ல, 12 இயேசு உயிர்த்தெழவில்லை, 13 கிறிஸ்து இன்னும் வரவில்லை, 14 இயேசுவை கிறிஸ்து அல்ல, 15 இயேசுவானவர் நம்முடைய பாவத்திற்காக பலியாகவில்லை, 15 இயேசுவை சிலுவையில் அறையவில்லை, 16 நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அல்ல, 17 புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துக்கு புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுப்பவர் இயேசு அல்ல, 18
இயேசுவை சத்தியம் உள்ளவர் அல்ல. 19 மெய் தேவன் அல்ல. 20 சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல என்றெல்லாம் பல இழிவான எண்ணங்களால் புறமதத்தினருக்கும் சாத்தானுக்கும் துணை போகிறவர்களாகிறார்கள் அல்லவா? துணை போகிறவர்களாகிறார்கள் அல்லவா? இதுவே ஏசாயா 53:4 உள்ளபடி இயேசுவை சிறுமைப்பட்டவர் என்று எண்ணுகிற விதமாகும். எபிரேயர் 2:14 படி பாவிகளாகிய நம்மை மீட்க அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்தவர் பிதா என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள உங்களால் ஏன் முடியவில்லை? அவர்களை பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்ற கருத்தானது அவர் பிதா என்பதை அல்லவா சுட்டி காட்டுகிறது. தங்களது இந்த எண்ணங்கள் தவறு என்பதை இதோ பாருங்கள். முதல் கேள்விக்கான விடை. இயேசு நல்லவர் இல்லையா? யோவான் 10:11-14 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்றார் இயேசு. 2 இயேசு பரிசுத்தர் இல்லையா? உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16:10, அப்போஸ்தலர் 2:27, அப்போஸ்தலர் 13:35 ஆகியவற்றில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 3 இயேசுவுக்கு ஞானம் இல்லையா? கொலோசியர் 2:3 அவருக்குள் இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என வாசிக்கிறோம். 4 இயேசு கர்த்தர் இல்லையா? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்று பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது. 5 இயேசு தேவன் இல்லையா? ரோமர் 9:5 படி இயேசுவே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாவார். ஆமென். 6 இயேசு ரட்சகர் இல்லையா? மகா தேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து என்று தீத்து 2:13 சொல்லுகிறது. 7 இயேசு மெய்யான ஒளி இல்லையா? யோவான் 1:9 படி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கிறிஸ்துவை குறித்து வேதம் சாட்சி பகருகிறது. 8 இயேசு கண்மலை இல்லையா? 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, கண்மலை கிறிஸ்துவே என்கிறது. 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று என்றும், எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார், அதாவது இயேசு கிறிஸ்து தாமே கண்மலையாய் இருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். 9 இயேசு சர்வ வியாபியான தன்மையுடையவர் இல்லையா? வெளிப்படுத்தல் 7:17 படி பரலோகத்தில் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு அதே சமயத்தில் எபிரேயர் 12:2 படி சிங்காசனத்தில் வலது பார்சத்திலும் வீற்றிருக்கிறார். மத்தேயு 28:20 படி இதோ உலகத்தின் முடிவு வரை நம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூடவும் இருக்கிறேன் என்று நம்முடன் கூடவும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். மேலும் மத்தேயு 18:20 சொன்னபடி 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலேயும் இருக்கிறார். இவரெல்லாம் இயேசு சர்வலோகத்தில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருப்பது அவருடைய சர்வ வியாபியான தன்மையை வெளிப்படுத்துகிறது. 10 இயேசுவின் நாமம் மறுமையிலும் மேலான நாமம் இல்லையா? பிலிப்பியர் 2:11 எபேசியர் 1:20 ஆகிய வசனங்களின்படி எல்லா துணைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறது அவருடைய நாமம். 11 வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இந்த இயேசு இல்லையா? யோவான் 3:31 உலகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையினவனாயிருந்து பூமி கர்த்தர்களை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி பகர்ந்துள்ளார். எனவே 1 கொரிந்தியர் 15:47 இரண்டாம் மனுஷனாகிய இயேசுவானவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தரே. 12 இயேசு உயிர்த்தெழவில்லையா? மத்தேயு 28 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று மகதலேனா மரியாதையும் மற்ற மரியாதையும் நோக்கி தூதனையே சொன்னானே. 13 கிறிஸ்து இன்னும் வரவில்லையா? யோவான் 1:40-41 சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். மேலும் யோவான் 4:25 மற்றும் 26 ஆகிய வசனங்களில் சமாரியா ஸ்திரீ அவரை இயேசுவை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் கிறிஸ்து என்றார். 14 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்கிறீர்களா? யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 15 இயேசுவானவர் நம்முடைய பாவத்திற்காக பலியாகவில்லையா? ரோமர் 8:3 மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, பிதாவே வந்து செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் தம்முடைய அவதாரத்தை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் பலியானார், சிலுவையிலே பலியானார். 16 நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் இல்லையா? யோவான் 9:5 இயேசு நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20 இயேசு இப்போது உலகத்தில் இருக்கிறார். யோவான் 12:36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் இயேசுவினிடத்தில் அவரை பிதா என விசுவாசமாயிருங்கள் என்றார் இயேசு. எனவே நாம் இயேசுவின் பிள்ளைகள். 17 புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுப்பவர் இயேசு கிடையாதா? தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்றல்லவா வெளிப்படுத்தல் 21-23 பார்க்கிறோம். 18 இயேசு சத்தியமுள்ளவர் இல்லையா? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்று 1 யோவான் 5:20 வாசிக்கிறோமே. 19 இயேசு மெய்யான தேவன் இல்லையா? இவரே இயேசுவே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்று 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம். 20 இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அதாவது பிதா, நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆவியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். வெளிப்படுத்தல் 11:15-16 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உடைய ராஜ்யங்கள் ஆகின. அவர் இயேசுவானவர் சதாகாலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இன்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனமே உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். எனவே ராஜ்யபாரம் பண்ணுகிற இயேசுவே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் மேலும் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் 22:13 சொன்ன இயேசு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்கிற தமது தன்மையை சொல்லி தாமே சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்பதை, பிதா என்பதை வெளிப்படுத்துகிறார். பிதாவுக்குரிய அத்தனை மகிமையையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் மேன்மையையும் பெற தகுதியுடைய இயேசுவுக்கு பிள்ளையாக, அதாவது இயேசுவை பிதாவாக ஏற்றுக்கொள்ள இன்னும் உங்களுக்கு தயக்கம் இருக்குமானால், நீங்கள் ஒளியின் தூதனை பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுகொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டபடி தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இயேசுவை பிதா இல்லை என்கின்ற அவிசுவாசிகளாகிய உங்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தானானவன் உங்களுடைய மனதை கூடாக்கினான் என்பதை அறிய கடவீர்கள். நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்பது யார் என்று நினைக்கிறீர்கள்? மல்கியா 1:6 நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்பது யார் என்று நினைக்கிறீர்கள்? நமது பிதாவாகிய இயேசுதான் என்பதை கண்டுகொள்ளுங்கள். இந்த கேள்வியை கேட்டவர் சேனைகளின் கர்த்தர். மல்கியா 3:1 யோவான் ஸ்நானன் தமக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொன்னவரோ சேனைகளின் கர்த்தர், வந்தவரோ இயேசு கிறிஸ்து. எனவே நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்ட சேனைகளின் கர்த்தரே இயேசுவானவர் என்கிறோம். எனவே மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அசட்டை பண்ணாமல் அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்படுவீர்களாக. ஆமென். ஜெபம். எங்கள் தகப்பனாகிய இயேசுவே, உம்மை யாரென்று அடையாளம் கண்டுகொள்ள இயலாத நிலையில் இருக்கும் எங்களை சத்தியத்தை அறிய பண்ணினே உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவே, உம்மை அப்பா என்று அழைக்க உரிமை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே தன்னை பிறப்பிக்காத, தான் பெற்றெடுக்காத, யார் மூலமாய் அவன் பெறவில்லையோ, யார் அவன் மூலமாய் அவன் உலகத்திலே வந்தானோ அவனை, அந்த மனிதனை அப்பா என்று ஏற்றுக்கொள்கிற அநேகர் உண்மை அப்பா பிதா என்று அழைக்க மறுக்கிறதை யோவான் 5:43 சுட்டிக்காட்டி நீங்கள் அடைந்த வேதனையை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அதே காரியத்தை எங்கள் சகோதர சகோதரிகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் செய்யும் போது நாங்களும் வேதனைப்படுகிறோம். நமது இந்த வேதனை நீங்க அநேகரை இந்த செய்தியின் மூலம் இயேசுவே நீதான் அப்பா பிதா என்று ஏற்றுக்கொள்ள செய்யுங்க அப்பா. அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர சுகாரத்தின் ஆவியினால் உமது மனுஷாவதாரமாகிய குமாரனின் ஆவியால் நிரப்பி அடிமைகள் அனைவரையும் மீட்டு உமக்கு புத்தராக்கி கொள்ளுங்க ஏசப்பா. அநேகர் இந்த செய்தியை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் எல்லோரையும் தேவ ஞானத்தாலும் சத்தியத்தை உணரும் அறிவினாலும் நிரப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. ஆமென்.